வணக்கம். இன்னைக்கு டியூஸ்டே முருகன் கோயிலுக்கு போலாம். ஏன்னா வீட்லயே லீவுன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச இந்த ஒரு ட்ரெஸ் தாங்க கிராண்டான ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயாச்சு. சரி காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு பொங்கலும், தேங்காய் சட்னி மாரி பண்ணிடலான்னு பார்த்தா தேங்காவே இல்ல. சரி பொங்கல் வந்து எப்பவும் போல சௌராஷ்டிரா ஸ்டைல்ல பண்ணேன். இதுக்கு நான் நெய் விட மாட்டேன். தேங்காய் எண்ணெயும், நல்லெண்ணெயும் மட்டும் கொஞ்சோண்டு விட்டுட்டு, எப்பவும் போல தாளிச்சுட்டு பெருங்காயம் போட்டு, நல்லா தண்ணி ஊத்தி கொஞ்சம் 1/4 டம்ளர் பால் ஊத்தி கொதிக்க வச்சு, தாளிச்சிட்டோம்னா 2 விசில் விட்டோம்னா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அது மாரி சட்னியும் சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். ஒரு முக்கியமான 3 இடத்துல நம்ம அமைதியா இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்போ அமைதியா இருக்கணும்னா, நம்ம கோவமா இருக்கையில கண்டிப்பா அமைதி இருக்கணும். வார்த்தைய விடக்கூடாது. இன்னொரு இடத்துல நம்மளோட பேச்சுக்கு மதிப்பில்ல அப்டின்னா, அந்த இடத்துலயும் அமைதியா இருக்கலாம். பேசுறது வேஸ்ட்டு. பீப்பிள் நம்ம சொல்றத கவனிக்கணும்னா, அப்பயும் நம்ம அமைதியா நம்ம வார்த்தைகள சொன்னோம்னா, கண்டிப்பா நடக்குங்க. இந்த 3 இடத்துலயும் அமைதியா இருங்க. வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் கண்டிப்பா. சரி அழகா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும், சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். அது என்ன சட்னின்னு எனக்கு தெரியல. பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு சூப்பரா ரெடி பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டு நாம அன்னைக்கு மீஷோல வாங்கியிருந்தோம் இல்லையா? லாங் செயின் நெக்லஸ். அதில வந்து ஷார்ட் செயினும் தோடும் போட்டுட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து நம்ம என்னென்ன பண்ணோம்னு பார்க்கலாம். அடுத்து முருகன் கோயிலுக்கு, விநாயகர் கோயில் தான் போனோம். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். இந்த அவுட்லுக் நல்லா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. Do subscribe us for more video. Thanks for watching.